ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சம்சுல். நம்மளுடைய தமிழக அரசு தன்னுடைய பட்ஜெட்டில் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது சம்மந்தமான ஒரு சின்ன தகவலை தான் இப்போ நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதாவது விவசாயிகளுக்கு உழவன் அப்படிங்கிற ஒரு செயலியை அறிமுகப்படுத்த போகிறதா நிதியமைச்சர் மற்றும் துணை முதல்வருமான OPS சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய திட்டங்களில் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் ரூபாய் 250 கோடி அளவில் தடுப்பணைகளை கட்ட போகிறாங்களாம். இதே மாதிரி கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு ரூபாய் 8000 கோடியை பயிர்க்கடனாக கொடுக்க போகிறாங்களாம். இது தவிர தமிழக வேளாண் துறைக்கு ரூபாய் 8916 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்ய போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது இந்த வருஷத்துக்கான தமிழக பட்ஜெட்டில் இருக்க போகுது. எவ்வளவுதான் தமிழக அரசு விவசாயத்துக்கான பட்ஜெட் தாக்கல் செஞ்சாலும் ஒதுக்கீடு செஞ்சாலும் ஆனால் விவசாயிகளுக்கான குறைகள் தீர்ந்த பாடில்லை என்பதுதான் நிதர்சன உண்மைங்க. இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க.